ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னா, மார்க்கெட் இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் தூரம் மேலே போச்சு. ஆப்வியஸாக ஒரு 40-50 பாயிண்ட் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் சைடு செம்ம செல்லிங்கு. ஸோ ஒரு 11 மணிக்கே ஒரு இண்டிகேஷனும் நம்ம சைட்லேருந்து டெலிகிராம் சேனல்லே கொடுத்துருந்தேன். எக்ஸ்பெக்டட் மூவ் வந்து ஜிக்ஸாக்காக இருக்கும். ஸோ ஒரு சைடு எடுத்தால் வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி தான். பட் நினச்சதை விட ரொம்ப மோசமாக இருந்தது தான் சொல்லணும். மார்க்கெட் இறங்குச்சு ஒரு 100-150 பாயிண்ட் அகெயினு. அங்கேருந்து ஒரு அப் மூவு, அகெயின் அங்கேருந்து ஒரு டவுனு, லாஸ்ட்டாக வந்து ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அடிச்சது பாருங்கள் மார்க்கெட்டு. ஸோ நீ எந்த ட்ரேடு எடுத்திருந்தாலும் அந்த ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா நான் உன்னை லாஸுக்கு கொண்டு போயிட்டு தான் அந்த க்ரீன் கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. ஓகேங்களா? ஸோ என்னோட மூவ் வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக்காக இருந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, அது 2:30 மணிக்கு வரைக்குமே எதுக்கு 70-80 பாயிண்ட் நிஃப்டியில் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் இருக்குது அப்படின்றதுனே தெரியல. ஸோ 80 பாயிண்ட் விச் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2:30 மணி வரையும் அப்படி இருக்குன்னா, அது அடுத்த 1 நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே அந்த 80 பாயிண்ட் வந்து மேலே ஏறலாம், இல்லை ஃபர்தராக 80 பாயிண்ட் கீழே போகலாம். ஸோ அது இருக்கும்போது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடம் தான் நிற்கும் அப்படின்றது வந்து கிளியராக சொல்லிடவே முடியாது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த டெலிகிராம் சேனல்லையும் சொன்னோம், மார்க்கெட் ஒரு இடம் கூட நிற்கலை அப்படின்றது தான். கூடுதலாக ஒரே ஒரு விஷயம், நம்ம மார்க்கெட் வந்து மேலே செல்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது இன்னும் வர இருக்க 1-2 நாட்களில் அப்படின்னு தான் சொல்லணும். குறுக்க ஒன்றே ஒன்று மட்டும்தான், இந்த ஃபெட்டோட ஈவெண்ட் இருக்குது, நாளைக்கு நைட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது எதுவுமே வந்து குட்டையை குழப்பி விடாத மாதிரி இருந்தால் போதும், நம்ம மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்குள்ளே தோணிகிட்டு இருக்குது. இதுக்கு ஸ்விங்கில் ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நிஃப்டியோட ஸ்டாடல் 329 அண்ட் சென்செக்ஸ்க்கு வந்து ஒரு 690 பாயிண்ட் இருக்குது. ஸோ இதுக்கேற்ற ஒரு வால்டிலிட்டியில் மார்க்கெட் வந்து ரன் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது அப்படின்றது தான் சொல்லி ஆகணும். இன்றைக்கி டே எண்டில் 83 ஸ்டாக் வந்து லாங் சைடும் அண்ட் 116 ஸ்டாக் வந்து ஷார்ட் சைடும் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு 4-5 நாளாகவே நல்ல ரோல் ஓவர் இருந்துகிட்ருக்கு. அந்த ரோல் ஓவர்லாம் பாசிட்டிவ் ரோல் ஓவர் தான் அப்சல்யூட்டாக. ஸோ கண்டிப்பாக அப்சைட் மார்க்கெட் மூவ் ஆக தான் பார்க்குது. இந்த நம்பர்ஸ் வந்து இன்னையோட இன்ட்ராடேயோட மூவ் அப்படின்றதுனால பெருசாக வந்து எடுத்துக்க வேண்டாம். அண்ட் லாஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம், அதாவது பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸில் எடுத்துருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் சென்டிமெண்ட்டு பாருங்கள். ஸோ ஷார்ட் கவர் ஆனது தான் 10 பாயிண்ட்டு 42, இது ஒரு 46. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3/4 மணி நேரத்தில் வெறும் ஷார்ட் கவர் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேஷன் கொடுத்து மார்க்கெட்டை வந்து அடித்து நோத்திருக்கிறாங்க அப்படின்றது தான். ஸோ மார்க்கெட் இருந்தது எங்கன்னு பாருங்கள், அழகாக 100 பாயிண்ட் வந்து ஈஸியாக வந்து நகர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஸோ நம்ம ஒரே ஒரு நேற்று இருந்து வச்சிருந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு 2 மணிக்கு நல்ல ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒன்று எடுத்தது தான் கோலார் கொடுக்குற மாதிரி கொடுத்து, இது வந்து ஸ்ட்ராட்டஜி சார்ட்டு, நீங்கள் இது பண்ணிக்க வேண்டாம், இது வந்து எங்கேயும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ ஆக்சுவலாக நான் எடுத்தது வேறு, 800 பை பண்ணிட்டு 850 செல் பண்ணியிருந்தேன். பட் அது எண்ட் ஆஃப் ஈவோடியில் 100% ப்ராஃபிட்டு. ஆக்சுவலாக என்னோட பிரேக் ஈவனே எங்கே தெரியுங்களா? ஸோ ரொம்ப 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 இதுதான் பிரேக் ஈவனே வந்து 25,827 தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து மார்க்கெட் ஒரு 30 பாயிண்ட் ஏறவே ஸோ புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். பட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேஃப் ஜோன், என் பிரேக் ஈவன்லாம் கிளியர் ஆகிட்டு, கிளியராக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டெபிட் ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டெபிட் ஸ்ப்ரெட்டை வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அழகாக மூவ் ஆகிடுச்சு. ஸோ சொல்கிறதுக்கு இல்லை, சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோட மூவ் வந்து பார்த்திங்கன்னா கணிக்க முடியல, அதுதான். பட் வந்து கொஞ்சம் கரெக்டாக எடுத்த மாதிரி தான் இருந்தது, பட் அதுவே வந்து பயமாக தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ பட் எண்ட் ஆஃப் ஈவோடியில் அது ஃபுல் ப்ராஃபிட் வந்துருச்சு. பட் நம்ம ஒரு ஃப்ளாட்டான ஒரு சின்ன ஒரு மூவ்லேயே வந்து வெளியே வந்தாச்சு. பட் பார்க்கலாம். பட் என்னோட மூவ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கஷ்டம்தான். ஸோ இப்போ வர வாரம் இல்லை வர ப்ரெடிக்ஷன், வர எக்ஸ்பைரி வந்து சென்செக்ஸு 84,800, இதோட கதை வேறு. 84,800 அட் த மணி வச்சுருக்கு. மேலே கீழே வந்து ஒரு 700 பாயிண்ட்டுக்கான கேம் இருக்கலாம். பட் நாளையோட நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபெட் ஈவெண்ட் இருக்குது அப்படின்றதுனால பெருசாக வந்து இந்த 690 பாயிண்ட் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வச்சுருக்கிறது பெருசாக வந்து கரையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு ஒரு மாதிரி கன்சாலிடேட்டாக இல்லைனா ஒரு ஃப்ளாட் டூ சின்ன ஒரு அப்சைட் மூவ் இருக்கலாம். பட் ஃபெட் ஈவெண்ட் இருக்கிறனால பெருசாக ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க அப்படின்றது உள்ளுக்குள்ளே தோணுது. பட் எனக்கு தெரிஞ்சு ஃபெட் ஈவெண்ட் கூட நல்லா தான் இருக்கும், மார்க்கெட் வந்து மேலே போக தான் பார்க்கும் அப்படின்றதுனால இதுவுமே சப்போர்ட் பண்ணோம். ஸோ மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான ஒரு விஷயமாக கூட இந்த ஃபெட் ஈவெண்ட்டை கூட அமையலாம் அப்படின்றது தான். ஸோ சென்செக்ஸில் ஸ்ட்ராடல் சார்ட்டு இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் ஒரு 828 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி 690 ரூபா நல்ல டிகே. ஸோ இந்தியா விக்ஸ்லாம் வந்து ஒரு 12.5லேருந்து 11.90ன்னு சொல்லும்போது ஒரு 5-6% ஏறி இருந்து அப்படியே வந்து ஃப்ளாட்டாக இறங்கியிருக்கு. எக்ஸ்பைரி கேமுக்கு வால்டாலிட்டி இருக்குது அப்படின்றது காலையிலேருந்தே அதுவுமே சொல்லிக்கிட்டு இருந்தது தான் காரணம். பட் நல்ல ஒரு
மூவ் அப்படின்றது தான். பட் இங்கிட்டா அங்கிட்டா அப்படின்றது வந்து கிளியராக வந்து கண்டுபிடிக்க முடியல. அது வந்து கஷ்டமாகிடுச்சு. அது வேறு எதுவும் பண்ண முடியாது. அதுதான் மார்க்கெட்டு. அண்ட் நிஃப்டி SGX நிஃப்டி இது வரையும் ஒரு மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக தான் ஒரு 15 பாயிண்ட் க்ரீனில் இருக்குது. பார்க்கலாம், யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். அண்ட் நாளைக்கு ஏஷியா மார்க்கெட் ஓப்பன் ஆனால் தான் கிளியராக வந்து தெரியும். இன்றைக்கி ஏஷியா மார்க்கெட் காலையில் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தது தான் இன்றைக்கி கொஞ்சம் டவுன் சைடு போகிறதுக்கான காரணம் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். வேறு எதுவும் இல்லை. FID ஆக்டிவிட்டி நம்ம டைம் ஒரு 7:30 மணிக்கு மேலே அப்டேட் ஆகும். நான் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் இதை பற்றின கமெண்ட்ஸை, அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ் நண்பா, நம்ம போகிற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொதல் விஷயம், இந்தியா விக்ஸு ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு 3/4% ஏறி தான் இருக்குது. பட் டியூரிங் இன்ட்ராடேயில் அது ஒரு 6% அளவு உயர்ந்திருந்தது தான் சொல்லலாம். ஸோ அதுக்கான காரணம் கண்டிப்பாக இன்னியோட எக்ஸ்பைரியில் வால்டிலிட்டி எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்றது தான் உண்மை. ஸோ கடைசி ஒரு 2:30 மணி வரைக்குமே ப்ரீமியம் ஹோல்ட் ஆச்சு. ஸோ அது ஹோல்ட் ஆகும்போதே ஒரு டவுட் இருந்தது, இது எங்கேயாவது பிச்சிங் தான் போகுது அப்படின்ட்டு. பட் கடைசி ஒரு 100 பாயிண்ட்டோட மூவ் வந்து கணிக்கவே முடியல அப்படின்றது தான் சொல்லணும். நிஃப்டி ஸ்டாடில் 329 அண்ட் சென்செக்ஸ்க்கு வந்து 690 இருக்குது. ஸோ ப்ரீமியம் அதிகமாக பே பண்ணப்பட்டிருக்கு டிஸ்பைட் நமக்கு நிஃப்டியில் பார்த்தா தெரியும். ஸோ அதனால தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு கொஞ்சம் பிரகாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான், ஓகேங்களா. பட் வால்டிலிட்டின்னு சொல்லிடலாம். சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்க்கும்போது கொஞ்சம் அப்சைட் மூவ் மாதிரி தான் தோணுது. ஸோ ஸ்கியூவை பொறுத்த மட்டுக்கு வால்டிலிட்டியாக தான் இருக்குது. பிகாஸ் இது நாளைக்கு நைட்டு ஃபெட்டோட ஈவெண்ட்டுக்காகவான்னு தெரியல. ஸோ ரொம்ப இதுவாக தான் இருக்குது. பொசிஷனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வால்டிலிட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ டெக்னிக்கல் லாஸ்ட் 2 டேஸோட ஐ அண்ட் லோஸை மார்க் பண்ணிக்கங்க. அந்த சைடு அந்த லோவை உடைக்கும் போதோ இல்லை ஐயை உடைக்கும் போதோ மார்க்கெட் அந்த சைடு ட்ரெண்ட் ஆகலாம். பிபி டைனமிக்கோடைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸாக கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஐ திங்க் நீங்கள் மார்க்கெட் வந்து டச் பண்ண இடம் கேப் அப் லாஸ்ட் வீக் ஒரு நாள் கேப் அப் ஆச்சுல்ல. ஸோ ஐ திங்க் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு 3 நினைக்கிறேன். ஸோ அந்த ஐ வந்த இடம் நினைக்கிறேன் நிஃப்டி நீங்கள் டச் பண்ணது. ஸோ கொஞ்சம் வந்து மார்க்கெட் அங்கே போய் டச் ஆகிட்டு கீழே விழுந்தது. டெக்னிக்கலாக கொஞ்சம் வீக்குன்னு நினைப்பாங்க. பட் என்னை பொறுத்தவரை வீக்லாம் கிடையாது. இது இன்னையோட எக்ஸ்பைரி கேம் அப்படின்றதுனால இன்னையோட மூவ் வந்து அப்படியே நெக்லெக்ட் பண்ணிடலாம். இன்னையோட சார்ட்டோட அந்த விஷயத்தை அப்படியே மறந்துடலாம் அப்படின்றது தான் சொல்லுவேன். அண்ட் ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ரொம்ப ஃப்ளாட்டு தான். பட் மூவ் வந்து பெருசாக இருந்தது. பட் மார்க்கெட் ஃப்ளாட்டு தான். பேங்க் நிஃப்டி தான் புல் பண்ணி கடைசியில் கொண்டு வந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். கிட்டத்தட்ட அது ரெக்கவர் ஆனதே ஒரு 500 பாயிண்ட் ரெக்கவர் ஆகிருக்குதுங்க லோலேருந்து. ஸோ விச் இஸ் வெரி குட் அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி மார்க்கெட்டை கூட்டிகிட்டு வந்தது கண்டிப்பாக வந்து பேங்க் ஸ்டாக்ஸ் தான் சொல்லி தான் ஆகணும், அதோட கிரெடிட்டு. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நவம்பர் சீரீஸ்க்கான டேட்டா, ஓகேங்களா. ஸோ இவ்வளோ கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதில் முக்கால்வாசி ஷார்ட் கவராக இது ரோல் ஓவராக தான் இருக்கும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா இதோடைய புது பாயிண்ட்ஸ் இதெல்லாம், ஓகேங்களா. ஃபியூச்சர்ஸ்க்கும் ஸ்பாட்டுக்கும் இடையில இருக்கிற பாயிண்ட்ஸு 162, 336 + 85, அதாவது 85ன்றது இது வந்து ஃபியூச்சர்ஸுக்கும் ஸ்பாட்டுக்கும் இடையில இருக்கிற பாயிண்ட்டு டே ஆக ஆக இதுவுமே கம்மியாகும் அப்படின்றது தான். ஸோ இப்போதைக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால இது வந்து புல்லிஷ் அப்படின்ற வியூ கிடையாது. இன்னும் 30 நாள் இருக்குல்ல டைமு. ஸோ அது கொடுக்குற ஒரு விஷயந்தான். ஒரு கிரெடிட் பாயிண்ட்டோ ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டோ இல்லைனா ஒரு ப்ரீமியம் பாயிண்ட்டோ கூட சொல்லிக்கலாம். அண்ட் பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு நேற்று இருந்ததை விட நிஃப்டி இறங்கியிருக்குது. பேங்க் நிஃப்டி லேசாக இறங்கியிருக்கு, மிட் கேப் நிஃப்டி இறங்கியிருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்னையோடைய டேட்டா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அங்கிட்டு இங்கிட்டுமா தான் இருக்கும். ஏன்னா இன்னி எக்ஸ்பைரி கேம் அப்படின்றதுனால ஸோ கொஞ்சம் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா. பட் பிகாஸ் வந்து ஏன் சொல்கிறேன்னா லாஸ்ட் வீக்கில் எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் புஷ் பண்ண விஷயம் எல்லாமே ஒரு நல்ல ரோல் ஓவர் தான், நல்ல ஒரு விஷயமாக தான் அது வந்து பார்த்துட்ருக்கேன். பார்க்கலாம். யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் இது வரையும் அப்பில் தான் இருக்குது. அதுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா க்ரீனில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. கோல்டு வந்து இறங்கியிருக்குதுங்க. ஸோ க்ரீன் மெட்டல் இல்லைனா ப்ரீஷியஸ் மெட்டல்னு சொல்லப்படுற சில்வர் அண்ட் கோல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருக்கு. இது காரணம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா யூஎஸ் சைனா ட்ரேட் டீலில் கொஞ்சம் பாசிட்டிவ் அவுட்கம் வந்திருக்கு அப்படின்றதுனால அப்படின்ற மாதிரி விஷயம் படித்தேன். ஸோ கோல்டை ஃபாலோ பண்ணுறவங்க இது ஒரு நியூஸ் வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக இது. ஸோ இன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பைரி இன்சேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கிறுக்கு பிடிச்ச மாதிரி அங்கிட்டு இங்கிட்டுன்ற மாதிரி தான் இருந்தது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி தான் அவங்க மாற்றிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்றது வந்து இது வரைக்குமே எனக்கு தெரில. 25,800, 900, 25,800, 850, 900, 950, 26. ஸோ இந்த காலு புட்டு அப்படின்றது இங்கிட்டு அங்கிட்டு கோடிக்கணக்கில் மாறிக்கிட்டு இருந்தது. ஸோ அதோடைய மேக்ஸ் பெயின்ஸ் மாறிட்டு இருந்தது. ஸோ ஒரு கட்டத்தில் 2.25 மேக்ஸ் பெயினும் மாறிடுச்சு. நீ கீழே தான் வச்சு முடிக்க போகிற அப்படின்ட்டு மார்க்கெட் வந்து 25,800 கிட்ட 850 கிட்ட மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, மார்க்கெட் அங்கே தான் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தோரணையும் மார்க்கெட்டும் கொடுத்துது. ஒரே கேண்டில் டவுன் ஆகுறதும் ஒரே கேண்டில் அப் ஆகிற விஷயம் மாதிரி இருந்தது. பட் என்ன, அது 3 மணிக்கு வந்தால் தான் அப்படியே மொத்த ஷார்ட் கவராக எடுத்துகிட்டு மேலே போயிடுச்சு. ஸோ
கம்ப்ளீட்டாக இன்சேன் அப்படின்றது தான். ஸோ மார்க்கெட் பாயிண்ட் அது பார்த்திங்கன்னா பாயிண்ட் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதோட மூவ் கொடுத்து காலி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஒரு ஸ்ட்ராங் மூவ் டிஸ்கஸ் பண்ண மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒன்றே ஒன்று தான், அந்த ஃபெட் ஈவெண்ட்டு முன்னாடி இருக்கனால ஷுவராக வந்து இது பண்ணிட முடியாது. ஓகேங்களா? ஸோ அதில் ஏதாவது நெகட்டிவ் இம்பேக்ட் ஆகும்போது இந்த விஷயம் வந்து இந்த ஒரு பாசிட்டிவான ஒரு பில்டப்பான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கலையக்கூட வாய்ப்பு இருக்குது. நான் பொசிஷன் பில்டப்பு அண்டு சம்மரி பார்க்கும்போது வால்டலிட்டி விக்ஸில் வால்டலிட்டி இருக்குது. அப்சைட் ஃபியர் தான் இன்னுமே இருந்துக்கிட்டு இருக்குது. ப்ரீமியம் பார்க்கும்போது கண்டிப்பாக வால்டலிட்டி மாதிரி தான் தெரியுது. பிகாஸ் வந்து இவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணப்பட்டிருக்கு. ஸ்கியூவும் அதே தாங்க சொல்லுது, வால்டலிட்டி தான். ஸோ ஃபியூச்சர்ஸும் அண்ட் பிசிஆரும் கரண்ட் நவம்பர் மந்த்துக்கு பார்க்கும்போது இது வரைக்கும் இப்போ வரைக்கும் நியூட்ரல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் பார்க்கலாங்க. ஸோ செக் பண்ணுங்கள். இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க டேட்டா தான். உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.